ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே ரெஜினாவுமே கால் பண்ணி இந்த பக்கம் அஞ்சலிக்கு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே பாரு அஞ்சலி, பூமிக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு. அவன் கண்டிப்பாக என்ன அரெஸ்ட் பண்ணிட்டான். சொல்லப்போனால் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ லேடி போலீஸ் வராதனால நானுமே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். அவங்க வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால அவனுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்காக என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேகர் பணம் கொடுத்த விஷயத்த சொல்லிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை விஷயமும் உனக்கு தெரிய வந்திருக்கும். இது எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி ரொம்பவே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் எப்படியாவது என்ன பிடிச்ச அடுத்த செகண்டே ஒன்றை பிடிக்கணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக என்ன அரெஸ்ட் பண்ணி நான் கூட வெளியில் வரது ஈஸி தான். சொல்லப்போனால் இது ஒரு சின்ன கேஸ் தான். இந்த சின்ன கேஸ்க்கு நான் உடனே வந்து இந்த மாதிரி ஜட்ஜு கிட்ட நான் இந்த மாதிரி வந்து ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துட முடியும். ஆனால் இந்த குழந்தை மாற்றின கேஸ்க்கு கண்டிப்பாக என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. ஆனால் பூமி உன்னை டேரெக்டாக இந்த பக்கம் போலீஸை கூட்டிகிட்டு வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயுமே அங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் அஞ்சலிக்குமே ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறேன், அப்போ எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு பக்காவான பிளான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மதுரையில் இருக்காரு. நீ முதல்ல அவரை போய் பாரு. அவரை பார்த்து நீ மீனாட்சியை கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு டேரெக்டாக அங்கேருந்து நீ அப்ராட் கிளம்பிடு. அப்ராடில் நம்மளோட வீடு ஒன்று இருக்குது. சொல்லப்போனால் நீ அங்கே போயிட்டா தான் உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ போகிறப்ப கண்டிப்பாக மீனாட்சியும் கூட்டிகிட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீ பூமியோட லைஃப் விட்டுன்னு போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். நீ திரும்ப மறுபடியுமே பூமியோட லைஃபுக்கு வர்றதுக்கு ஒரே துருப்பிச்சிட்டுனா அது மீனாட்சி மட்டும்தான். அதனால நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே மீனாட்சி நீ கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து அஞ்சலிக்குமே பயங்கரமாக ஃபீலிங்காக இருக்குது. தன்னால் தான் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ கடைசியில் அவங்களுமே ஜெயிலுக்குள்ளே போகிற நிலமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே அஞ்சலி கண் கலங்கிட்டு இந்த பக்கம் வந்து என்னை மன்னிச்சிருமா, ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரெஜினாமே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு எல்லாமே உன் லைஃபுக்காக தான்மா, கண்டிப்பாக உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் உன் லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து அஞ்சலிக்கு பாய் சொல்லிட்டு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ அப்ராடுக்கே போனாலும் சரி, நானாக தான் உனக்கு கால் பண்ணுவேன். எக்காரணத்தை கொண்டு நீ எந்த சுச்சுவேஷன்லையும் எனக்கு நீ கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்ணிடுறாங்க. இந்த காலை கட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக ஷாக் ஆகி போயிட்டு சொல்லப்போனால் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இப்படி உட்காரக்கூடாது. கண்டிப்பாக இங்கே பூமி வந்தான் அப்படின்னா நம்மளுமே ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடுவான். அதை விட முக்கியமாக இனிமேல் நம்ம பூமி கூட சேர முடியாமல் போயிட்டோம். மீனாட்சி என்னை விட்டு போயிடுவா. மீனாட்சி என்னோட பொண்ணு இல்லைனாலும் கண்டிப்பாக அவள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாட்சியுமே தூக்கிட்டு டேரெக்டாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பூமியுமே இருந்துக்கிட்டு இங்கே ஸ்டேஷனில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே லேடி போலீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ரெஜினாவுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருமே வந்து, சார் நீங்கள் ரொம்ப நேரமாக எங்கள் கூட இருக்கீங்க, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து தனத்தோட பாடி கிடைச்ச விஷயம், அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் அடுத்து சேகரை தேடுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூமியுமே கொஞ்சம் லீவ் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இங்கே பூமியுமே வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த பக்கம் வந்து தனம் இறந்து போன விஷயத்த வீட்டில் சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சரி சார், நானும் போயிட்டு வரேன். சொல்லப்போனால் நான் முக்கியமான விஷயங்களை வீட்டில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அதே நேரத்தில் யதார்த்தமாக பேச்சியுமே இருந்துக்கிட்டு இங்கே பூமிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பூமி எடுத்ததுக்கப்புறம், என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமே வீட்டுக்கு வரல, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்குறாங்க. அப்போ பூமியுமே இருந்துக்கிட்டு எதையுமே தெளிவாக சொல்லாமல் அவங்க கிட்ட, அம்மா இங்கே பாருமா, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இக்காரணத்தை கொண்டு அஞ்சலியை மட்டும் நம்ம வீட்டை விட்டு போக விட்டுறாதம்மா, அவள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். சொல்லப்போனால் நம்மளோட காணாமல் போன நகைப்பெட்டி கிடச்சிருச்சு. அந்த நகைப்பெட்டியை இந்த பக்கம் வந்து சேகர், அதாவது நம்ம தனத்தோட ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சிருந்தாரு. அவரை நான் பிடிக்க போகும்போது இதை வந்து ரெஜினா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால இந்த பக்கம் ரெஜினாக்கும் அஞ்சலிக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குமா, அதனால எக்காரணத்தை கொண்டு அஞ்சலியை தப்பிக்க விட்டுறாதீங்க, நான் வர்ற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு காலையுமே கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பேச்சியுமே தான் மனசில் இருக்கிற விஷயத்த பூமி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவங்களுமே காலை கட் பண்ணதுனால சரி பரவாயில்ல, பூமி வந்தவொன்னே நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அமைதியாடுறாங்க. அவங்க இந்த பக்கம் வந்து ஏற்கனவே தனமும் அஞ்சலி இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்ட அந்த ஆடியோ ரெக்கார்டை பற்றி தான் பேசணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பூமி கட் பண்ணதுனால சரி பரவாயில்ல, அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹாலில் சொர்ணம் பேச்சு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்பவும் போல அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு ரொம்பவே கேஷுவலோட இந்த பக்கம் மீனாட்சியை தூக்கிட்டு தன்னோட பெட்டி படுக்கையோட அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த பக்கம் பேச்சியுமே அவங்களை நிறுத்தி, நீ எங்க போற அஞ்சலி, எதுக்காக இந்த வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இந்த பக்கம் மறுபடியும் நம்மளோட கெத்தை இறக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், சொல்லப்போனால் ஒரு வேலைக்காரிக்காக நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க, கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிறதா எனக்கு மரியாதையே கிடையாது, அதனாலதான் எங்க அம்மாவோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த பக்கம் முத்தலகமே இருந்துக்கிட்டு, நீங்க போறதா போயிட்டு வாங்க, எதுக்காக மீனாட்சி தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் அஞ்சலியுமே ரொம்ப கோபத்தோட, என்னோட பொண்ணை நான் தூக்கிட்டு போனா என்ன, தூக்கிட்டு போறேன்னா உங்களுக்கு என்ன, என் பொண்ணு என் கூட தான் இருப்பா,
உங்களை நம்பிலாம் என் பொண்ணை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து கோபத்தோட கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த பக்கம் பேச்சியுமே பூமி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இங்க அஞ்சலியோட முகமே சரியில்லையே, அது மட்டும் இல்லாம இங்க தனத்தையும் காணும், இவ ஏதோ பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இங்க பாரு அஞ்சலி, என்னை கேட்காம இந்த வீட்டை விட்டு மீனாட்சி நீ தூக்கிட்டு போக கூடாது, நீ இங்க தான் இருக்கணும், அதுதான் என்னோட கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி பேச்சு பேசுறதை கேட்டுட்டு அவங்க முகத்தை பார்த்து அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு இதுக்கு மேல உங்களோட வாய்ஸ் எல்லாம் என்னால மதிக்க முடியாது, நீங்க சொல்ற வார்த்தைகளை என்னால கட்டுப்பட்டு இங்க இருக்க முடியாது, என்ன நீங்க அவமானப்படுத்திட்டீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடம் முடிச்சுட்டு மீனாட்சி தூக்கிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்ப பாக்குறாங்க. அப்ப கரெக்டா முத்தலுக்குமே குறுக்க வந்து முதல்ல மீனாட்சியை கொடுங்க, நீங்க வேணா எங்க கிட்ட கெட்டு போங்க, என் மீனாட்சி இங்க இருந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட உங்க கையில இருந்து புடுங்குறாங்க. அப்ப மறுபடியும் அஞ்சலி இருந்துகிட்டு இது உங்க மீனாட்சி எல்லாம் கிடையாது, இது என்னோட குழந்தை, என் குழந்தைய புடுங்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்தல கையில இருந்து இந்த மீனாட்சியை கரெக்டா புடுங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ கடுப்புல இருந்த முத்தலுக்குமே இங்க கரெக்டா அஞ்சலியோட கணத்துல பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க. இது உன் குழந்தையா, இது என்னோட குழந்தை, என் குழந்தை யாருக்கிட்ட என்னால விட முடியாது, நீ என்னமோ பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட தான் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தலுக்குமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா பேச்சுமே இருந்துகிட்டு இங்க பாரு அஞ்சலி, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, நீ வெளியில போனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஆல்ரெடி இங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பூமியுமே உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி வச்சிருக்கான், அதனால பூமி இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பூமியோட காருமே வந்து நிக்குது. கார் வந்து நின்று இந்த பக்கம் அஞ்சலிக்கு படப்படன்னு வேக்க ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா பேச்சியுமே இருந்துகிட்டு என்னாச்சுப்பா, எதுக்காக அஞ்சலி வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லப்போனா அவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அஞ்சலியுமே ரொம்ப கோபத்தோட எதுக்காக நீ உங்ககிட்ட கேட்டு தான் வெளியில போகணுமா பூமி, என் விருப்பம், நான் எங்க வேணாலும் போவேன், நான் என் அம்மா வீட்டுக்கு தானே போறேன், அது உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் பூமியுமே ரொம்ப நக்கலோட உங்க அம்மா ஜெயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, நீ எப்படி உங்க அம்மாவை தேடி ஜெயிலுக்கு போவியா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா கேட்கறாங்க. இதை பார்த்து அஞ்சலியுமே இருந்துகிட்டு தனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி எங்க அம்மா எதுக்கு ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உங்க அம்மா எங்களோட நகையை திருடி இந்த மாதிரி சேகர்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா எல்லா உண்மை அந்த சேகர் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் அஞ்சலிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. சொல்லப்போனா இங்க சேகர் கரெக்டா தெளிவா தான் சொல்லியிருக்கான், அது மட்டும் இல்லாம நம்ம அம்மாக்காக ஏதாவது பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சலியுமே இருந்துகிட்டு எங்க கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, எங்க அம்மா உங்களோட நகைக்காக ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, அந்த திருட்டு போய் சேகர் சொன்னா அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்க அம்மாவை சந்தேகப்பட்டு அவங்கள கேஸ்ல மாட்டி விட்டீங்களா, கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க பூமி கிட்டமே ரொம்ப ஹாசா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பூமியுமே இருந்துகிட்டு எனக்கு ஓமல தான் டவுட்டா இருக்கு, சொல்லப்போனா நீ எதுக்காக இந்த மாதிரி இப்ப பதட்டப்பட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா நகையை திருடினதுக்காக தான் ஜெயிலுக்கு போறாங்கன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து சேகர் தான் சொன்னான் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீ எதுக்காக பதட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே கேட்கறாங்க. அப்பதான் அஞ்சலிக்குமே புரிய வருது, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க அப்படிங்கிறத இந்த பக்கம் பூமியுமே புரிஞ்சுக்கிறாரு. அப்ப கரெக்டா இந்த பக்கம் பூமி கிட்ட வந்து முத்தலுக்குமே இங்க பாருங்க, இந்த மாதிரி இவங்க தனத்துக்கிட்ட பேசின ஒரு ஆதார வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்குமே அந்த ஆடியோவை ப்ளே பண்றாங்க. அப்ப அதை கேட்டுட்டு இருக்க பூமிக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இந்த விஷயத்த மறைக்க கூடாது அப்படிங்கிறதுனால அங்க வீட்டுல இருக்க எல்லார்ட்டையுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா தனம் இறந்துட்டாங்க, தனத்தை அவங்களோட தலையில பயங்கரமா யாரோ தாக்கி அவங்களை கொன்னுட்டாங்க, அவங்களோட டெட் பாடி இன்னைக்கு காலையில தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க. முத்தலுக்குமே வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தனத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பேச்சியுமே தன்னோட நெஞ்சிலே கை வச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலுக்குமே லைட்டா மைண்ட்ல சிங்க் ஆக ஆரம்பிக்குது. அப்ப நீங்க தான் ஏதோ தனத்தை பண்ணிட்டீங்களா, அந்த ஆடியோ தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலுக்குமே டென்ஷன் ஆகி அஞ்சலி பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா பூமியுமே அதை யோசிச்சு பார்த்துதான் இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா நீயா தான் இருக்கணும் அஞ்சலி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கொலைப்பட ரேஜுக்கு போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் அஞ்சலிக்குமே ஒரு விஷயம் புரிய வருது, இன்னுமே அங்க சேகர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை மாத்தின விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல, இவங்களாதான் எல்லாமே கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு பூமி, நீ முட்டாள்தனமா பேசாத, நான் அவங்க கிட்டே இதுதான் சொன்னேன், ஏற்கனவே தனம் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் அவளை முத்தலகு முன்னாடி கை நீட்டி அடிக்க போனேன், அப்போ இந்த மாதிரி முத்தலகு என் முன்னாடி அடிக்காதீங்கன்னு சொன்னதுனால அவளை நான் மறுபடியுமே கூப்பிட்டு வான் பண்ணேன், என் ரூமுக்கு வரதா இருந்தா என்னை கேட்டுட்டு தான் வரணும், என் பொருளை எக்காரணத்தை கொண்டு நீ தேவையில்லாம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை நான் வான் பண்ணியிருந்தேன், ஆனா நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் தனத்தை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அஞ்சலி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மறுபடியுமே அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பாருங்க, எனக்கு இப்பவுமே ஒரு கெஸ்ட் தான் தெரியுது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் தனம் தான் நம்ம வீட்டுல இருந்து நகை திருடி இருக்காங்க, திருடினது மட்டும் இல்லாம கூட பார்ட்னரா அவங்களோட ஹஸ்பண்ட் சேகரையுமே சேர்த்திருக்காங்க. அப்ப சேகரமே பணத்து மேல இருக்க ஆசையினால இந்த பக்கம் தனத்தை கொன்னுட்டு நான் கரெக்டா அங்கிருந்து எஸ் ஆகிற நேரத்துல உங்ககிட்ட மாட்டி இருக்கணும், அதனால அவர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நகைப்பெட்டியை கீழே போட்டுட்டு இந்த மாதிரி எங்க அம்மா பேரை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அஞ்சலியுமே பக்காவான ஒரு நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க அஞ்சலி சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே சேகர் வந்து இந்த மாதிரி தனத்தோட குழந்தை எடுத்து வித்தவங்க தானே, அப்ப இதுவும்
இதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் இந்த ஸ்டேஷனில் கரெக்டாக அவங்க விசாரிச்சதுக்கப்புறம் தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காம் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் ஸ்வேதாக்கும் முத்தலகுக்கும் இங்கே கரெக்டாக அஞ்சலி மேலே இருக்கிற சந்தேகம் தீரவே இல்லை. ஏன்னா அவங்க பதட்டமாக இருக்கிறதையும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு விதத்தையும் யோசிச்சு பேசியிருக்கிறதையும் பார்த்து எனக்கு என்னமோ நீங்களாம் சொல்கிற மாதிரி நடந்திருக்காதுன்னு தோணுது. சரி, எதாக இருந்தாலும் நம்ம முதல்ல ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பூமி தயாராகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் முத்தலகுமே நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தயாராகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பக்கம் வந்து அஞ்சலியை ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது அஞ்சலி மட்டும் உழைட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்காங்க. அதை விட முக்கியமாக இங்கே சேகர் ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இங்கே தனம் மட்டும் இறந்த விஷயம் சேகருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரெஜினாவையும் அஞ்சலி சும்மா விட மாட்டாரு. சொல்லப்போனால் அவங்களோட விளையாட்டுக்கு தான் இவருமே துணை போயிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ரெஜினா அஞ்சலியோட விளையாட்டுனால தன்னோட மனைவியே இறந்து போயிட்டாங்க, சொல்லப்போனால் தன்னோட மனைவியே அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டாரு. அதை விட முக்கியமாக இந்த பக்கம் இதை கரெக்டாக சம்பவத்தை பயன்படுத்தி எப்படியாவது அஞ்சலியுமே இங்கே மீனாட்சி தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால இங்கே யார் நினைக்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட்ல கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேறலான வீடியோல மீட் பண்ணலாம்.